தண்ணியை ஊற்றி விட்டா. ஐயோ இவங்க பாருங்க எவ்வளோ தண்ணியை ஊற்றி விட்டானா. அச்சோ செய் 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 எல்லாம் வதக்கியாச்சா. மிளகாத்தூள் போடணுமா பாரு. தக்காளி வெங்காயம் அதுவுமே இல்லையே. தக்காளி வெங்காயம் தக்காளி நம்ம அதுவுமே இல்லையே. அப்படியே இருக்கே. மிளகாத்தூள் போடவா? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு டே vlogல வந்து என்ன பார்க்க போறீங்கன்னா, இத்தனை நாள் நாங்கள் சமைச்சு ஆத்தா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஆத்தாவே சமைக்க போகிறாங்க. என்ன சமைக்க போகிறாங்க அப்படின்னா மீன் குழம்பு வைக்க போகிறாங்க. ஸோ வாங்க இப்போ vlogக்குள்ள போகலாம். சரி ஓகே, ஆத்தா வந்து எப்படிலாம் சமைக்கிறாங்க, ஏன்னா அந்த காலத்து ஆள் எப்படி சமைக்கிறாங்க, என்னென்ன போடுறாங்க, என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை வந்து திவ்யாவும் வந்து கூடவே சேர்ந்து பார்க்க போகிறாங்க. இல்லை, ஆத்தா சொல்லி கொடுத்து திவ்யா வந்து செய்ய போகிறாங்க. அப்படி தானே திவ்யா? ஓகே, பாருங்க என்னென்ன போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன அமக்களம் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரியல. நானும் வரணும் தான் டெஸ்டிங் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம். ஆல்ரெடி மீன்லாம் எங்கே வேறு என்னென்னத்தையும் அரைஞ்சி வச்சுருக்காங்க. ரெடியாக எல்லாம் வச்சு ஓகே சூப்பர் ஆத்தா, சூப்பர். சொல்லிக் கொடு ஆத்தா, கரெக்டாக சொல்லிக் கொடு. செய் 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 எல்லாம் வதக்கியாச்சா. மிளகாத்தூள் போடணுமா பாரு. தக்காளி வெங்காயம் அதுவுமே இல்லையே. தக்காளி வெங்காயம் தக்காளி நம்ம அதுவுமே இல்லையே. அப்படியே இருக்கே. மிளகாத்தூள் போடவா? போடு போடு ஆத்தா சொல்ல சொல்ல எல்லாத்தையும் செய். மிளகாத்தூள் போட்டேன். வேற பின்னுவா? சூப்பர். சொல்லு ஆத்தா, அடுத்து என்ன பண்ணணும் சொல்லு. அப்படியே ஒன் பை ஒன்னா சொன்னீங்கன்னா மிளகாத்தூள் வதங்கி கொண்டே இருக்கின்றது. மீன் ரெடியாகி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இது பேர் என்ன மீன் தெரியுமா? சங்கரா மீன். சங்கரா மீனா அருண் சொன்னா பிங்க் கலர்ல இருக்கும் அந்த மீன் அப்படின்ட்டு. ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல அவ சொன்னா. அதான் நீ ஆரஞ்சு கலர் மீன் தான சொன்ன. சங்கரா மீனை தான் அவன் சொன்னா, ஆரஞ்சு கலர். என்னையா சொன்னா? ஊறிடுச்சு. வதக்கு 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 நல்லா வதக்கியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? புளி ஊற்றணுமாம்மா? ஊற்று, எல்லாத்தையும் ஊற்று. தெரிஞ்சுக்கோ இப்பவே. ஊற்று, எல்லாத்தையும் ஊற்று ஊற்று. இருக்குமே புதுசு. என்ன திவ்யா? இது காலியானதுக்கு அப்புறம் எடுத்துக்கலான்ட்டு. நாங்க வந்து பட்ஜெட் பத்மநாதன் ஃபேமிலி. ஓகே, நீ வந்து என்ன என்னத்தா
அத்தை தண்ணி ஊற்றி விட்டா கொதிக்கணும்ல அது. தக்காளி வெங்காயம் வதங்கவே இல்லைடா. கொதிச்சு சுண்டி வரணும், அதுக்கப்புறம் தான் மீன் போடணும். அப்படியா? சரி சரி. ஆத்தா சொல்லாமலே தண்ணி ஊற்றுனதுனால கொஞ்சம் பயந்துட்டேன். சோறு குடிச்சிக்கிட்டு இருக்கு. தண்ணியை ஊற்றி விட்டா. ஐயோ இவங்க பாருங்க எவ்வளோ தண்ணி ஊற்றி விட்டானா. அச்சோ அப்படியா? நான் மட்டும் தெலுங்குலையா சொன்னேன்? ஆன பாரு. மீன் போட போகிறாங்க. போட்டாங்களா? ஓ நைஸ். மண்டை மட்டும் போட்டு மீதி வறுக்கலாமா? நைட்டு மண்டை மட்டும் போடுறேன். 2 பீஸ் போட்டுட்டு மண்டை தான் நிறையா இருக்கு. மீன் குழம்பு தானே வேணும். இதெல்லாம் வறுத்துருவோம். அது அப்படியே வறுத்துரு. சும்மா அந்த 4 மீன் மட்டும் வறுத்துடலாம். மண்டை நிறைய இருக்கா? மண்டை மீன் குழம்பு தான் வேணும் நம்மளுக்கு. அந்த டேஸ்ட் இருந்தா போதும்ல. குழம்புல ஏதாவது குறை சொன்னேன் அவ்வளவுதான். ஒண்ணு நான் வைக்கல. நல்லா கொதிச்சுட்டா. சுண்டிருச்சு. தண்ணி இறங்கிட்டு தான் போடணும் தண்ணி. அப்படியா? சரி, இப்போ கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணணும். ஃபைனல் டச் இது. அது நான் என்ன பண்ணாலும் நான் பண்ற ஒரே விஷயம் ஃபைனல் டச். சோறு வெந்துட்டு இருக்கா ஒரு பக்கம். சொல்லு, ஆத்தா சொல்லி கொடுத்தது எப்படி ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? இப்போ இதுமாரி வச்சிடலாம். எங்கள் அம்மா ஸ்டைல் வேறு, எங்கள் ஆத்தா ஸ்டைல் வேறு. எங்கள் அம்மா தானே. எங்கள் ஆத்தா இப்போ எப்படி செய்யுதுன்னு தெரில. ஏய் சரி, ஓகே. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஃபைனல் டச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஓகே, எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. மீன் பொரிச்சாச்சு அண்ட் மீன் குழம்பு வச்சாச்சு. இனிமேல் சமைச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதான். ஸோ நம்ம எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. சரி சரி, ஓகே 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 ஓகே, நல்லா தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வந்து ரிவ்யூ கொடுக்குறோம். ஓகேவா? ஓகே தானே? சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ கொடுப்போம். ஓகே, இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு கூட இந்த வருங்க ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி லியோ வந்து போயிட்டுருக்கு உள்ள. எங்கள் ஆத்தா வந்து பாருங்கள் என்னன்றாங்கன்ட்டு கல்லை மிஞ்சிக்கிட்டு இருக்கு. நேற்று வச்ச கல்லையே வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு எங்கள் ஆத்தா. நேத்தா எப்பா பாரு டிவி தான். ஓகே, கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டுட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபைனலாக சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லுவோம். சாப்பிடுத்தான் நல்லா இருக்கா? நல்லா இருக்கே, சூப்பர். பொய்க்கெலாம் சொல்லல, நிஜமாவே நல்லா இருக்கு. அருமை. வறுத்த மீனை எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா இருக்கேன், சூப்பரே. ஓகே, ஃபைனலாக வந்து திவ்யா சமைச்ச சாப்பாடு மீன் குழம்பு, மீன் வறுவல் ஆத்தா சொல்லி கொடுத்து திவ்யா செஞ்சாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு எல்லோரும் வெளில கிளம்பிட்டோம். எல்லோரும்னா இன்றைக்கி திவ்யா வரல. திவ்யாவுக்கு வந்து செம்ம தலைவலி. நேற்றுலேருந்தே ஆக்சுவலாக திவ்யாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் திவ்யா வரல. தம்பி, நான், ஆத்தா, நாங்கள் 3 பேரும் ஆத்தாவுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது, கொஞ்சம் நம்ம வீட்டுக்குலேருந்து பக்கம்தான். அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஆத்தாவை கூட்டிகிட்டு வரலான் இருக்கோம். ஸோ அந்த கோயில் என்ன கோயில் அப்படின்னு சொல்லிட்டு வ்ளாகை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இன்னும் முடியல அந்த டே. ஸோ வந்து என்ன கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு யாராவது கெஸ் பண்ணிங்கன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அத்தாவை நானும் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் இன்னைக்கு சொல்லு கரெக்டாக. எங்கே கூப்பிட்டு போகிறேன்? எனக்கு என்ன இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் எங்கே போகிறோன்னு சொல்லு. கோயிலுக்கு போகிறோம்னா சிவன் கோயிலுக்கா? சிவன் கோயிலுக்கு இல்லை, குபேரர் கோயில். குபேரர் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே 108 அம்மன் இருக்காங்களாம், அங்கேயும் போயிட்டு வருவோம். சரி, நிறைய பேர் கேட்பாங்க. ஆமாம், நிறைய பேர் கேட்பாங்க இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்ருக்கீங்க, மீன் குழம்பு சாப்பிட்ருக்கீங்க, கோயிலுக்கு போகிறீங்கன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. பாருங்க, வயசானவங்க அவங்களே சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மனசு தான் என்ன அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க தா. அதனால தான் ஒன்றைய வச்சு பதில் சொல்லிட்டு மீன் குழம்பு நாங்கள் வச்சோன்னு சொன்னா தானே வந்து எல்லாரும் கேட்க போகிறாங்கங்கிறியா? அதுதானே. சரி, ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மனசு சுத்தமாக இருந்தால் போதும். அது இல்லாமல் கோயிலுக்கு மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு தான் காவடி தூக்கிட்டு போவாங்க. அப்படியா? அதான். சரி சரி, ஓகே, கிளம்பிட்டோம். வருங்க, தம்பியும் ரெடி ஆகிட்டான். ஸோ வந்து இப்போது பைக்கை ஓட்டணும், வண்டி ஓட்டிகிட்டு போகணும். வாங்க கோயிலுக்கு மீட் பண்ணலாம். காசு சம்பாதிக்கணும்னு வேண்டிக்கோ, அதுதான் வேண்டும்.
ஓகே, ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு. எந்த சாமி பார்த்தா இன்னைக்கு? ஏன்தா தோ எந்த சாமி பார்த்தேன்? குபேரர் பார்த்தேன். அப்புறம் ரெண்டாவது வந்து அது சங்க. அது என்ன சாமி? என்ன சாமி? சக்கரை காளியா? சக்கரை ஏய் சக்கரை காளியா? சக்கரை காளியா? 108 அம்மன் பாபா கோயில். பாபா கோயில் 108 அம்மன் பார்த்தேன். வேற என்ன பார்த்தேன்? அதுதான் நான். அது என்னடா சாமி? இன்னொரு சாமி அக்கறை. அது சென்டர்ல என்ன சாமி? அதுதான்டா. சக்கரையா கக்கரையா? சக்கரையா கக்கரையா? காளியம்மன். அரக்காசு. அரக்காசு அம்மன். அது வேற. அதுதான் 108 அம்மன் உள்ளது அரகாசு. இன்னொரு அம்மன் பார்த்தோமே அதுவா? பக்ரகாளி அம்மன். பக்ரகாளி. பத்திரகாளி இல்ல. பக்ரகாளி. பக்ரகாளி இல்லடா. பக்ரகாளி. யோகி பாபு பாத்தியா? யோகி பாபு என்னடா கதை? இங்க வாடா சொல்றேன். ஆதியோகி சிவன் சிலை பார்த்தோம். அதாவது எங்கள் ஆத்தாவுக்கு வந்து ஊருக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் கேட்டாங்க, சாமி ஃபோட்டோஸ்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு சரின்னு வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். இந்த ஃபோட்டோ, அப்புறம் வந்து இந்த ஒரு ஃபோட்டோ, அப்புறம் வீட்டுக்கு தேவையான குட்டி குட்டி திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஈசா தானடா அது? ஈசா சாமி ஸ்டில்லு வந்து அங்கே இருந்துச்சு, சிலை, சின்ன சிலை. அதை பார்த்துட்டு இது என்ன யோகி பாபு சிலையான்னு கேட்குறாங்க. என்னத்த பண்ணுறது? ஆதியோகிங்கிறதுக்கு யோகி பாபு. ஆதியோகிங்கிறதுக்கு யோகி பாபுன்னு சொல்லுது. அது சீக்கிரம் ஞாபகத்துக்கு வரமாட்டாங்க, கோயில் மறந்துடுற. அது சரி சரி. எப்படி சாமிலாம் நல்லபடியாக இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சுல்ல சாமி இன்னைக்கு? மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? என்ன வேண்டிக்கிட்ட? பேர பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டியா? அப்புறம் என்ன வேண்ட முடியும்? அருணுக்கு என்ன வேண? அவன் என்ன ஜாலியாவா இருக்கான், குதிரை மாதிரியா இருக்கான். உன்ன மாதிரியா அவனோலையும் ஆக்கணும் தான் நான் வேண்டிட்டேன். என்னைய மாதிரியா அவனோலையும் ஆக்க? என்னடா என்னைய போட்டு விட்டுருச்சு. என்ன மாதிரின்னு சொல்லல. ஓ, அந்த சாமி மாதிரி. குபேரர் மாதிரியே என் பேர பிள்ளைங்களும் ஆக்கு, நல்லா ஆக்கு அப்படின்னு வேண்டிக்கிட்டியா? சரி சரி சரி. அப்புறம் பிள்ளைங்க அத்தனையும் பேர பிள்ளைங்க எல்லாமே கஷ்டப்படுத்துங்க. அதுகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டியது. அவங்க வர கஷ்டத்தெல்லாம் ஏற்றுக்க அவங்களுக்கு நல்ல செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். சரி ரைட்டு. வேண்டிக்கிட்டு இது மாதிரி தானே சீட்டு வந்துச்சு. ஆமாம், அந்த 108 அம்மன் கோயில்னு சொன்னோம் இல்லையா? அங்கே வந்து 108 அம்மன் கோயில். ஆமாம், அங்கே வந்து வெள்ளி செவ்வாயில் மட்டும் அந்த ஒரு குலுக்கல் சீட்டு 10 ரூபா காணிக்க கொடுத்தோம்னா இப்போ குலுக்கல் சீட்டு கொடுப்பாங்க. அந்த குலுக்கல் சீட்டு நானும் எடுத்தேன், அருணும் எடுத்தேன், திவ்யாங்கிற மாதிரி நானும் அருண் ஆத்தா 3 பேருமே ஆளுக்கு ஒரு சீட்டு எடுத்தோம். எனக்கு என்ன வந்துச்சுன்னா, சீக்கிரமாக கல்யாணம் ஆகும், எல்லாமே நன்மை நடக்கும், கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் ஆகும் அப்படின்னு வந்துச்சு. எங்கள் ஆத்தாவுக்கு என்ன வந்துச்சுன்னா, ஆத்தா தான் முதல்ல எடுத்தாங்க, 2வது அருண் எடுத்தான், நான் 3வதாக எடுத்தேன். ஆத்தாவுக்கு என்ன வந்துச்சுன்னா, தொட்டதெல்லாம் துலங்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு வந்துச்சு. என் தம்பிக்கு என்ன வந்துச்சுன்னா, நினைச்ச காரியம் எனக்கு கை கொடுக்கும், நினச்ச காரியம் உனக்கு கை கூடும் அப்படின்னு வந்துச்சு. தம்பிக்கு வந்து வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கவனமா இருக்கணும். ஆமா. அப்புறம் யாரையும் கும்பிட சொன்னாரு அவரு. அதுல எழுதி குபேரரையும் பெருமாளையும் கும்பிட சொல்லி வந்துச்சு. பரிகாரம்னு சொல்லிட்டு அது ஏதாவது கஷ்டம் ஏதாவது ஒண்ணு வந்துருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பரிகாரமும் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் 3 பேருமே ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். என்னத்தா? மனசு நிம்மதியா இருந்துச்சு. மனசு நிம்மதியாக இருந்துச்சு. வரவில்லை இது. அப்புறம் இது ஏதாவது வேற செய்தி கிடைச்சிருந்துச்சுன்னா மனசு கஷ்டமா இருந்திருக்கும். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்திருந்தாலும். ஆமா, 3 பேருக்குமே நல்லா இருந்துச்சு இல்ல? ஆமா.
அது வரைக்கும் சந்தோஷம். நான் அந்த சீட் எடுக்கிறதுக்கு நிறைய வாட்டி அம்மாவை கூப்பிட்டு போயிருக்கேன். அம்மா வர்ற அன்னைக்கு மட்டும் அது அது வந்து வெள்ளி செவ்வாழை மட்டும்தான் பண்ணுவாங்க. அம்மா வர்ற அன்னைக்கு அது இருக்காது. உனக்கு கொடுத்து வச்சிருந்துருக்கு. நான் ஏற்கனவே ஒரு 2-3 வாட்டி எடுத்திருக்கேன். அது ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் முன்னாடி எடுத்தேன். ஆனா அம்மாவை கூப்பிட்டு வந்தப்ப அது ஒரு வாட்டி கூட எடுத்ததே கிடையாது. அது உனக்கு வந்து ஒரு ராசி, உனக்கு வந்து ஒரு அமைப்பு. அதை வந்து கிடைக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். ஆமா, எதுவாக இருந்தாலும் சரி அது கொடுத்து வச்சிருக்கு பாரு. எனக்கு அது வந்து இப்போ அந்த கோயிலுக்கெல்லாம் போகணும்னு கொடுத்து வச்சிருக்கு. கண்டிப்பா. ஜாலியா சந்தோஷமா இருந்தியா? மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தியா? சரி. அப்புறம் வர வழியில மிளகா பஜ்ஜி சாப்பிட்டு, ஆத்தாவுக்கு மிளகா பஜ்ஜினா ஃபேவரெட்டு, வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு சைடிஷ் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு 4 மிளகா பஜ்ஜி பார்சல் பண்ணிக்கிட்டு டீயை போட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஷாக்கு ராகவிமா வந்திருந்தாங்க. என்னால் எடுக்க முடியல, ஏன்னா அப்படியே நாங்கள் பிஸியாக கொஞ்சம் பேசிக்கிட்டே இருந்துட்டோம். இப்போ தான் போனாங்க. என்னால் எடுத்துருக்கலாம், எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் அந்த பல அலமலப்புலேயே அப்படியே பேசிகிட்டே ஃபன்னாக அப்படியே போயிட்டோம். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு தூங்க போகிறோம். ஸோ இந்த விலாகு அத்தான் இங்கே பாரு, இந்த விலாகு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கன்னு சொல்லு. லைக் பண்ணுங்க சொல்லு. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்கன்னு சொல்லு. கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அதெல்லாம் வாயில் வராது. ஓகே. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லு. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. எங்க பேர பிள்ளைங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லு. அப்படி சொல்ல என் பேர பிள்ளைங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லு. எங்க பிள்ளைங்க எல்லாம் எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து எல்லாம் வந்துமே ஒரு மாதிரியான பிள்ளைங்க. ஒரு மாதிரினா மென்டல் பிள்ளைங்களா? இல்ல, அந்த அளவுக்கு திறமை இருக்காது. கொஞ்சம் இருந்தாலும் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஊக்கம் கொடுத்து அவங்கள வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வாங்க. ஓகே. வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லு. ஆமா. என்ன பற்றி பண்றோமா? சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லு. என் பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க சொல்லிட்டேனே. சூப்பர். ஓகே ஓகே. பாய் பாய். நெக்ஸ்ட் vlogல உங்க எல்லாரும் மீட் பண்றோம். பாய் பாய் சொல்லுதா? பாய் பாய் சொல்லு. டாடா டாடா. ஓகே, நெக்ஸ்ட் vlogல உங்க எல்லாரும் மீட் பண்றோம். பாய் பாய்.